ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லண்டன் வைரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாக்லேட்டி ஸ்ட்ராபெரி எப்படி பண்ணுறது அப்படின்னு காமிச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஸ்ட்ராபெரி சீசன் அப்போ உங்களுக்கு ஸ்ட்ராபெரி நல்லா ஸ்வீட்டனாகவும் கிடைக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ராபெரி வாங்கி அதை வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்படியே வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நீங்கள் வந்து தண்ணியில் மிதக்கிறத பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறது அவ்வளோ சிம்பிள். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். ஈஸியாகவே உங்களுக்கு வந்து எல்லா இதுவும் டஸ்ட்டும் வந்துடும். அதில் இப்போ நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாஸில் வந்து ஸ்ட்ராபெரி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மேலே வந்து ட்ரிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாக்லேட்டி ஸ்ட்ராபெரி ரெடி ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மில்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். அது கூட வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லை ஆயில், இது ரெண்டுத்தில் நீங்கள் எது வேணால் சேர்த்து இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மெல்ட் பண்ணும்போது இன்கேஸ் வந்து உங்களுக்கு கெட்டியாகவே இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டரை சேர்த்து நீங்கள் வந்து திருப்பி இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ட்ராபெரி மேலே அதை அப்படியே ட்ரிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாக்லேட்டி ஸ்ட்ராபெரி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டெசர்ட் நம்ம வெளில வாங்கினா அவ்வளோ காசு. நம்ம வீட்லேயே ஸ்ட்ராபெரியும் சாக்லேட்டும் இருந்தால் இதை வந்து ட்ரை பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.